உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். வழக்கமான கேலி கிண்டல்கள் இது எல்லாத்தையுமே அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு நடக்க போற நிதர்சனத்தை இந்த வீடியோல பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் ஆட்சி அமைப்பா, தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இதுல டிவிகேவினருக்கு பெரிய குழப்பம் இருக்கு, திமுகவினருக்கு பெரிய குழப்பம் இருக்கு, அதிமுகவினருக்கு பெரிய குழப்பம் இருக்கு, ஏன் மக்கள் எல்லாருக்குமே குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்திற்கான தீர்வு என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். முதல்ல நாம செய்ய வேண்டியது, இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிவடைஞ்சிரும். விஜய் தான் ஆட்சி அமைப்பார். இன்னும் 2-3 நாளைக்கு இந்த மீடியாக்கள், அதாவது செய்தி சேனல்களை பார்க்கறத அப்படியே நிறுத்திடுங்க. ஏன்னா இவங்க ஏதாவது பரபரப்பான செய்திகளை கொடுத்துக்கிட்டு டிஆர்பி ஏத்திக்கிட்டு இவங்க துட்டு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மக்களை ஒரு விதமான பதட்டத்திலேயே வச்சிருக்கக்கூடிய வேலைகளை, ஒரு கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடியது தமிழ்நாட்டு மீடியாக்கள் தான். அதனால செய்தி சேனல்களை புறக்கணிங்க. நாம ஓட்டு போட்டோம், ஆட்சி அமைஞ்சிடும், பேசாம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பெண்கள் சீரியல் பாக்குறதுனா பாருங்க, பாட்டு கேளுங்க, படம் பாருங்க, இல்லைன்னா மூட்டை கட்டி வச்சுட்டு ஜாலியா எங்கேயாவது வெளியில போயிட்டு டூர் கீர் போயிட்டு சுத்திடுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பிபி வர வச்சு சாவடிச்சிருவானுங்க. சீரியஸா சொல்றேன். சரி, யார் ஆட்சி அமைப்பா, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி என்னோட விருப்பத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ஒரு இளம் தலைமுறை வாக்களிச்சு ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிகபட்சமா 108 சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இருக்கிறதுலயே பெரும்பான்மை டிவிகேவிற்கு இருக்கு. அவர்களை ஆட்சி அமைக்க விடுவது அப்படிங்கிறது தான் உண்மையான ஜனநாயகம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் நல்லாட்சி கொடுப்பாரா? இல்ல, விஜய் எல்லாம் பயங்கர தற்கூறிங்க, இவங்க ஓட்டை போட்டு தள்ளிட்டாங்க, மோசமா இருக்குங்க நாடு, அப்படி பேசுற கூட்டமும் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒண்ணு சொல்றேன். இப்ப விஜய ஆளை விட்டு பார்க்கணும், அவ்வளவுதானே, வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் பாட்டுக்கு ஆளட்டும், ஆட்சி நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டு போகுது, இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப ஆட்சி சரியில்லை அப்படின்னா மக்களே புறக்கணிக்க போறாங்க, அவ்வளவுதானே. இப்ப ஸ்டாலின கொளத்தூர் தொகுதியில தோற்கடிச்ச மக்கள் நாளைக்கு விஜய் நல்லாட்சி கொடுக்கலன்னா விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் தோற்கடிப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லையே. அப்புறம் என்ன, விட்டுட்டு போங்க, அவ்வளவுதானே. இதுல இன்னொரு கருத்து அப்படிங்கிறது பேசப்படுது. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. இது நடக்காதுங்கிற உறுதியை மட்டும் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது இப்ப எடப்பாடி முதலமைச்சர் திமுக ஆதரவோட ஆட்சி செய்ய போறாரு அப்படின்னா ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியுமா? முதல்ல மக்கள்கிட்ட கோபம் வந்துடும், கண்டிப்பா கோபம் வந்துடும். அந்த கோபத்தை தீர்க்கணும் அப்படின்னா நல்லாட்சி கொடுத்தாகணும். திமுக யாருன்னா கூட்டணியில வச்சுக்கிட்டு நல்லாட்சி கொடுக்க முடியுமா? எங்கேயாவது இது நடக்குமா? நடக்காது. அப்ப மக்கள் மேல உள்ள இன்னும் கோபம் அதிகமாகும். அப்ப ஆளும் தரப்பா அடுத்த தேர்தலில் விஜய் வருவார், எதிர் தரப்பா திமுக வரும், அண்ணா திமுகங்கிற கட்சி அழிஞ்சே போயிடும், கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கதையாயிடும். அதனால அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தற்கொலைக்கான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டார். இதுல இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி திமுகவும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆளை விட்டுட்டீங்க அப்படின்னா திமுக செய்த தவறுகளை வேணா மறைச்சிக்கலாம். ஆனா மக்கள் கிட்ட அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியா வர முடியுமானா சாத்தியமே கிடையாது. அப்ப விஜயை வீழ்த்தணும் அப்படின்னா இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் விஜய ஆட்சி செய்ய வைக்கிறது. நல்லா ஆட்சி செய்யல அப்படின்னா மக்களே தூக்கி எறிவாங்க. அதை மட்டும்தான் இவங்க செய்யணும். அழகா விஜய் ஆட்சியில உட்கார வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நாம ஏன் வீழ்த்தப்பட்டோம், கட்சி எந்தெந்த மட்டங்கள் எல்லாம் வீணா போயிருக்கு, கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலை என்ன, விஜய் ஏதாவது தப்பு செஞ்சாருன்னா ஒரு எதிர்கட்சியா அதை முன்னெடுக்கக்கூடிய வேலை என்ன, இதை செஞ்சார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக லைவ்ல இருக்கும். திமுக எதிர்கட்சியா எப்படியாவது குட்டி கலாட்டா பண்ணி வேலை செய்வாங்க அப்படிங்கறதால லைவ்ல இருப்பாங்க. ரெண்டாவது மீடியாக்களோட சப்போர்ட் அவங்களுக்கு முழுக்க முழுக்க எதிர்கட்சியா இருந்தாலும் கூட இருக்கும். அப்ப விஜய் ஆளை விட்டு சரியான எதிர்கட்சிகளா இவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா நாடும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கறதுதான். ரெண்டாவது, விஜய் சாத்தியமில்லாத பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கார். நம்ம தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகளை கொடுத்திருக்கார். இதை செய்யறது முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முடியாத பட்சத்துல மக்கள் கேள்வி எழுப்ப போறாங்க. சரியான எதிர்கட்சியா இருந்து நீங்க விஜயை டார்கெட் பண்ணலாம், கார்னர் பண்ணலாம். இவ்வளவுதான் செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு இவங்க இப்படி அப்படி அப்படின்னு ஹேசியம்லாம் நடக்கிறது ஏன் நடக்குது அப்படின்னா விஜய் செய்த மிகப்பெரிய தவறு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 108 எம்எல்ஏக்களோட விஜய் ஆளுநரை சந்திச்சிருந்தார் அப்படின்னா ஆட்சி அழைக்க அழைப்பு கொடுத்திருப்பாரு.
நீ பெரும்பான்மையை அப்புறம் நிரூபிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் பண்ண பெரிய தப்பே என்னன்னா, முதல்ல காங்கிரஸை கூப்பிட்டது. நீ காங்கிரஸை கூப்பிட்ட அப்படின்னாலே பிஜேபிக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும். நான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டையும் முடிச்சுட்டேன். தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் இன்னும் கைக்குள்ள வரல. அங்கேயும் நாங்க உள்ள வருவோம். நீ என்னடா செத்து போன காங்கிரஸுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க பாக்குறியா அப்படின்னு அவர்களுக்கு இயல்பான கோபம் அப்படிங்கிறது வரும். இங்கதான் விஜய் பெரிய தப்பு பண்ணிட்டார். வெறுமனே டிவிக்கே மட்டும் போயிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரியிருந்தா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு கட்சியில சீனியர்கள் இருக்காங்க, நம்ம செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்கள் கடிதம் எழுதாம ஒவ்வொரு தலைவரா செங்கோட்டையன் மாதிரியான நபர்களை நேர்ல அனுப்பி அவர்கள்ட்ட ஆதரவு கோரி அவர்களை விஜய் அவர்களை சந்திக்க வச்சிருந்து இப்படி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ஜெயிச்சிருந்தா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் இன்னொன்னு, எளிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அணுகி, ஏன்னா நீங்க அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு தான் சொல்லிருக்கீங்க. பிஜேபி ஒரு சீட்டு தான் இருக்காங்க. நீங்க பிஜேபி இல்லாம அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்ட மட்டும் ஆதரவு கோரி இருந்தீங்க அப்படின்னாலே கிடைச்சிருக்கும். ஆனா விஜய்க்கும் அந்த மனநிலை இருந்தது. செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களோட ஈகோ அதை தடுத்துருச்சு. அதுதான் இப்ப இவ்வளவு கலைபரத்துக்கும் காரணம். சரி, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க பஸ்ல சென்னைக்கு போறீங்களா? நீங்க என்ன ஊரா வேணாலும் இருக்கலாம், கன்னியாகுமரியோ திருநெல்வேலியோ திருச்சியோ மதுரையோ எந்த ஊரா வேணாலும் இருக்கலாம். பஸ்ல சென்னை போறீங்களா? உயிரே போகுது பசினாலும் டிரைவர் நிப்பாட்ட மாட்டான், எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டான். இருங்க இந்த போவோம்னு சொல்லிட்டு இந்த விக்கிரவாண்டி பக்கம் கொண்டு போய் ஒரு அத்துவான காட்டுல கொண்டு போய் நிப்பாட்டுவான். ஒரே ஒரு டீ கடை தான் இருக்கும் அங்க, ஹோட்டலோட சேர்த்து. அங்க உள்ள போய் இறங்கின உடனே ஒரு நாத்தம் பிடிச்ச கக்கூசில ஒண்ணு கறிக்கிறதுக்கு 10 ரூபா கேட்பான். ஒரு மூத்தர தண்ணி மாதிரி இருக்கிற காப்பிக்கு 30 ரூபா கேட்பான், டீக்கு 20 ரூபா கேட்பான். தப்பி தவறி உள்ள போய் சப்பாத்தின்னு 2 பசிக்குதுன்னு தின்னுட்டீங்கன்னு வச்சுங்க, 2 அப்பளத்தை கொண்டாந்து வைப்பான். அதுதான் சப்பாத்தியான். பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும், திங்கிறதுக்கும் அப்படிதான் இருக்கும். குருமாங்கிற பேர்ல கன்றாவியா ஒன்ன ஊத்துவான், வாயில வைக்க முடியாது. வாங்கின பாவத்துக்கு நம்மளே தூக்கி போட்டுட்டு காசையும் கொடுத்துட்டு வரணும். ஒரு சப்பாத்தியோட விலை 40 ரூபா, 2 செட்டி 80 ரூபா. சரி, குருமா தான் நல்லா இல்ல, கிரேவி ஏதாவது தெரியாடா அப்படின்னு கேட்டா, இந்த கோழிக்கரையில இந்த தோலெல்லாம் உரிச்சு விட்டேறிவானுங்களே அதெல்லாம் போட்டு கொண்டாந்து வைப்பான். அதுக்கு பேரு சிக்கன் குருமா, 180 ரூபா அதோட விலை. எதுக்கு? இதுக்கு பின்னாடி டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஓசி சோறுகள் தான் நம்மளை இவ்வளவுக்கும் படுத்துற பாட்டுக்கு காரணம். அதனாலதான் இவ்வளவு தூரம் வா 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 வான்னு இழுத்துட்டு போறான். அந்த வேலைய இப்ப பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி கம்பேர் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க நினைச்சிருந்தா உடனே கொடுத்துருக்கலாம். இவங்க காங்கிரஸ் போனதால இவ்வளவு பிரச்சனைகளையும் போட்டு விஜய நொறுக்குவாங்க, வச்சு நசுக்குவாங்க. இப்ப என்ன முடிவு அப்படிங்கிறது எட்டப்படும் அப்படின்னா, கடைசியா பிஜேபி எடப்பாடி அவர்கள்ட்ட பேசி ஒரு 20 எம்எல்ஏ ஆதரவு கொடுக்க சொல்லி வேலையை முடிச்சு விட்டு ஆண்டுட்டு போட்டோம் அப்படின்னு முடிப்பாங்க. விஜய் அவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, சலுகையும் பண்ண மாட்டாங்க. ஆட்சி அமைச்சிட்டு விட்டுருவாங்க. எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. அப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா பிஜேபி கொடுக்குற ஃபைல்ல எல்லாத்துலயும் கையெழுத்து போடணும். இப்படியெல்லாம் கெட்ட பேரை ஏற்படுத்தி விடுவாங்க. இதோட பின்னணியில பிஜேபிக்கு இன்னொரு லாபம் என்ன அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கறதுக்காக காங்கிரஸை வெளியேற்று அப்படிம்பாங்க. அப்ப காங்கிரஸ் வெளியேறினா காங்கிரஸ் திரும்ப திமுக சேர்த்துக்குமா? சேர்த்துக்காது. அப்ப காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் இருக்கிறது கேரளாவிலையும் தமிழ்நாட்டுல கொஞ்சம் குத்துயிரும் கொலையுருமாவும் கிடக்கு. இப்ப இந்த குத்துயிரும் கொலையுருமா இருக்கிற காங்கிரஸ திமுக கிட்டே இருந்து பிரிச்சாச்சு, விஜய் கிட்ட வந்தாச்சு. விஜயவும் விட்டு விரட்டி விட சொன்னாதான் உனக்கு ஆட்சி அப்படிங்கிற நிலைப்பாடை எடுத்தா ஆல்ரெடி காங்கிரஸ் இங்கேயும் குத்துயிரும் கொலையுருமா இருக்கிறதுக்கு இறுதி மரியாதை செய்து அடக்கம் பண்ணிடலாம். அப்ப இந்தியாவிலேயே காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கும். இப்ப நான் வளராட்டியும் பரவாயில்ல, காங்கிரஸ் வளரக்கூடாது அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்து விஜய் மூலியமா அந்த வேலையை முடிக்கிறது தான் நடக்குது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த டிரைவர் இந்த கடை வருதுன்னு ஒரு 50 கிலோமீட்டர் நம்மளை இழுத்துக்கிட்டே போவான் பாத்தீங்களா, அந்த டிரைவர் மாதிரியே இந்த ஆட்சின்னு ஒரு 10 நாளைக்கு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு இழுத்துக்கிட்டு அலைவாங்க. கடைசியா ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற குரல் தான் கேட்கும். ரெண்டாவது, கவர்னர் ஆட்சி வந்துடும், ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க, மறு தேர்தல் வரும் அப்படி இப்படின்லாம் ஒரு கூட்டம் பரப்பிட்டு இருக்கு. திமுக ஆட்சி அமைக்க போதுன்னு ஒரு கூட்டம் பரப்பிட்டு இருக்கு. டிவிக்கு எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் பரப்பிட்டு இருக்கு. இதெல்லாம் அரசியல் ஆர்வ கோளாறுகள் அப்படிங்கிறது தான் நம்மளால பார்வை. இப்ப நீங்க ஆளுநர் ஆட்சியவே கொண்டு வந்தாலும் ஒரு 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த 6 மாசத்துக்குள்ள மறுபடி தேர்தல் வந்தா கண்டிப்பா மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது டிவிகே பக்கம் தான் போறதுக்கான சாத்தியங்கள் கூடுதலா இருக்கு. இப்ப 108ங்கிறது நாளைக்கு 208 கூட ஆகலாம்.
அந்த 6 மாசத்துக்குள்ள விஜய் வந்து ஆட்சியை அமைக்கல, ஒரு அனுதாபத்தையும் தேடிடலாம். அதனாலதான் இந்த திமுக அதிமுக கூட்டணி எங்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையவும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் காரணம் ஆதவர்ஜுனா, நான் நேரத்தே சொல்லியிருந்தேன். அது மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மறுதேர்தலில் 200 தொகுதிகளை வெல்வது சாத்தியமான சாத்தியம். அதை நோக்கிய பயணமா கூட இந்த வேலைகள் அப்படிங்கறத ஆதவர்ஜுனாவே செய்யலாம். ஆனா அது எதுக்குமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா இது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனால விஜய் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சில பல திரைமறைவு பேரங்கள் பேசப்படும். அதெல்லாம் எங்க விஜய் அண்ணா படிய மாட்டாரு அப்படின்னு யாராவது உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அரசியலை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். விஜய்கிட்டையும் திரைமறைவுல சில பேரங்கள் பேசப்பட்டு அதற்கான ஆட்சி அப்படிங்கறதையும் அமைக்க முடியும். இல்ல நான் விசிகாவோட கூட்டணி சேர்ந்துக்கிறேன், இல்ல நான் வந்து கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்துக்கிறேன், நான் ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணியில வச்சுக்கிட்டு காங்கிரஸால நல்லாட்சி கொடுக்கவே முடியாது. இது டிவிகேவால நல்லாட்சி கொடுக்கவே முடியாது. ஏன்னா விசிகாவினர் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறது டிவிகேவினருக்கே தெரியும். ஏன்னா நிறைய அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க கடந்த காலகட்டத்தில் பார்த்திருப்பீங்க. இதற்கு இடையில விஜய் அவர்களை நேற்று ஒரு முக்கிய பிரமுகர் சந்திச்சு பேசியிருக்கார். யார் அவர் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வரோட தனி செயலாளராயிருந்த உதயச்சந்திரன். டெல்லி அரசியல், தமிழ்நாடு அரசியல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு நீங்க நல்ல பொறுப்பா கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டாலினு கூட்டு போய் எந்த முட்டு சந்தில விட்டாரோ அதே முட்டு சந்தில விடுறதுக்கு இன்னைக்கு விஜய் கிட்டையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. விஜய் அதுக்கு ஆட்படுத்தப்படக்கூடாது. அதே மாதிரி அமல்ராஜ் ஐபிஎஸ், இவர் வந்து விஜய் அவர்கள் ரெகுலரா போற சர்ச்சோட ஃபாதர் சேவியர் மூலமா விஜயை தொடர்பு கொண்டு அவரும் நல்ல போஸ்டிங் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபாதர் ஜான் என்கின்ற டேவிட்சன் ஆசீர்வாதம், இவரும் ஜூனியர் விகடன் நிருபர் ஜூனியர் விகடனோட ஒரு தலைமை நிர்வாகி மூலமா விஜய் மூலமா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு டிஜிபி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில இருக்காரு. இவங்க இதையெல்லாம் செய்யும் போதே ஆட்சி அமைக்க போறது விஜய் தான் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மேல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியும். எப்படியும் விஜய் தான் ஆட்சி அமைப்பார். இன்னும் ஒரு 4 நாளோ 5 நாளோ ஒரு வாரமோ ஆகும். அதுக்குள்ள நம்ம பிட்ட போட்டு நல்ல போஸ்டிங்கை வாங்கி வச்சுக்கிட்டு விஜய் கூடவும் கெடுக்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. காங்கிரஸை கூப்பிட்டு தப்பு செஞ்ச மாதிரி விஜய் இவர்களையும் கூப்பிட்டு தப்பு செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். மக்களுடைய தேர்வு, ஜனங்களின் தேர்வு அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே முக்கியம். ஜனங்கள் விஜய் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜனநாயகனு படத்திற்கு வேணா தடைப்படலாம், ஜனங்களோட நாயகனா இந்த தேர்தலில் விஜய் இருந்ததால அதை தடுக்க கூடாது. அதுதான் மரபு. தடுத்தா மோட்டார்னா சுவிட்ச நிறுத்தி தடுத்தரலாம், காட்டார எப்படியும் தடுக்க முடியாது. இந்த அரசியல் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் மக்கள் டிவிகேவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதை தடுக்க நினைச்சீங்க அப்படின்னா சேதாரம் அதிகமாகும். இது ஆண்ட 2 கட்சிகளுக்குமே தெரியும். அதனால அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. விரைவில் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற குரல் ஒலிக்கும். அந்த நாளுக்காக காத்திருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.